முன்னாடியெல்லாம் குழந்தை பிறந்த உடனே அழுகும். ஏன்னா அந்த குழந்தை வந்து தானா பிறக்கும். இப்போ எங்க தானா பிறக்க விடுறான்? எங்க டாக்டர் உட்கார்ந்து இருக்கார். இல்ல சொல்றேன், அவன் தானா பிறக்கணும்னு முடிவு பண்ணா கூட அறுத்துறாங்க. ஆமா, அறுத்த குழந்தை நினைக்கும், ஏன்டா என்னை போட்டு பறுக்குறீங்க, நான் அழுகிறதா வேண்டாமா? எங்க குழந்தைங்களை என்னைக்கு அது கூட பரவாயில்லைங்க. முன்னாடியெல்லாம் அம்மாக்கள் அந்த குழந்தைய தூக்கும் போதே ஒரு பெரிய உணர்வு இருக்குங்க. அந்த குழந்தை நினைக்கும், நம்ம அம்மா தான் நம்மளை தூக்குறா, நம்ம அம்மா தூக்குறான்னு ஒரு உணர்வோடு இருக்குமே. இப்போ எப்படி தூக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு பெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு சைஸ்ல அந்த பெட்டில் அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரியே தூக்கிட்டு போறாங்க. ஒரு அம்மா என்னமோ இப்படி சுருட்டி கையில் எடுத்துட்டு வந்துச்சு. ஏதோ கடையில் இது பெட்ஷீட் வாங்கி வீட்டில் விரிக்கிறது கொண்டு போகுதுன்னு பார்த்தா உள்ளுக்க புல்ல இருக்கு, அப்படி சுத்தி கொண்டு வருது. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு அம்மா தூக்கம் வந்துருச்சு, பிள்ளைய தலைவாணி மாதிரி வச்சுட்டு அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. நாட்டில் என்னைக்குங்க இன்னொன்று இப்போ ஒரு வண்டி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பிள்ளைய வச்சு இப்படியே நாய் இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வர்றேன். அந்த பிள்ளை அது ஆட்டுக்கு இப்படியே வண்டியில் உட்காந்து வருது. தாய் இடுப்பில் உட்காந்து வர்ற சுகத்துக்கு மிஞ்சின சுகம் உலகத்தில் வர்றது இல்லை. அப்பா தோல்ல உட்காந்து திருவிழா பார்க்குற சுகம் உலகத்தில் இல்லை. நீங்க போய் இந்த பக்கம் நீங்க செல்போன்ல வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நோண்டுனா உங்க புள்ள அப்புறம் செல்போன்ல கேம் தான் விளையாடுவான். என்னைக்காவது வீட்டில் போய் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டில் குழந்தைகிட்ட பேசியிருக்கீங்களா? நீங்க தூங்குவீங்க, அவன் எழுந்திரிச்சு போயிடுவான், அவன் எழுந்திரிச்சு போவான், நீங்க தூங்குவீங்க. இதே வேலை தானங்க நடக்குது. குழந்தைங்கள்ட்ட பேசுங்க. பேசுறதுக்கு நேரம் ஒதுக்காத குழந்தைங்க எப்படி நீங்க குழந்தைங்களா இருக்கும்? குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன தோல்விகளை கற்றுக் கொடுக்கணுங்க. கற்றுக் கொடுக்காம எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன், எது வரைக்கும் பார்க்க முடியும்? அப்பா ஒருத்தன் மரம் வெட்டினான். மரம் வெட்டும் போது இன்னொருத்தன் புதுசாக வந்தான். 2 பேர் வெட்டினாங்க. ரெகுலராக மரம் வெட்டுறவன் தொடர்ச்சியாக வெட்டிக்கிட்டு இருக்கான். புதுசாக வந்தவன் பாருங்க, போய் படுக்கிறது, தூங்குறது, மறுபடியும் வந்து வெட்டுறது, போய் படுப்பான், வந்து தூங்குவான், வந்து வெட்டுவான். இது சாயந்தரம் பார்த்தான், நம்ம ரெகுலராக வெட்டுறாள் நிறையா வெட்டியிருப்போம், இவன் எவ்வளோ வெட்டியிருப்பான்னு பார்த்தா இந்த தினமும் வெட்டுறான், ரெகுலராக விடாமல் வெட்டுறான் பாருங்க, அவன் 10 மரம் வெட்டியிருந்தான். தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு வெட்டினான் பாருங்க, அவன் 15 மரம் வெட்டியிருந்தான். கூப்பிட்டு கேட்டான், நான் விடாமல் வெட்டினேன், 10 மரம் வெட்டினேன், நீ எப்படா 15 மரம் வெட்டினேன் அப்படின்னா அவன் சொன்னான், நான் ஓய்வெடுக்கிற நேரத்தில் என்னுடைய கோடரியை கூர்தீட்டிக் கொள்வேன் அப்படின்னா. நடுவர்களே, அந்த கோடரியை கூர்தீட்டுகிற வேலையைத்தான் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா டீ கடை மாஸ்டர் தாங்க. வேற 20 பேர் நிற்பான், நம்மளை நிமிந்தே பார்க்க மாட்டாரு. ஒருத்தன் ஜீனி தூக்கலா, ஒரு ஆள் ஜீனி கம்மியா, ஒரு ஆள் ஜீனி மீடியமா, ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா, ஒரு ஆள் லைட்டா, ஒரு ஆள் கொஞ்சமா, இவ்வளவு சொல்லுவாங்க. கரெக்டா மாத்தி 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 கொடுப்பாங்க. அப்போ கல்வியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டீ கடையில் போய் 10 ரூபாய்க்கு டீ கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் மாத்தி மாத்தி எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்கிறோமே, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இது வேணும், இந்த குழந்தைக்கு இந்த படிப்பு வேணும், இந்த குழந்தைக்கு இதுதான் வேணும்னு ஏன் உங்களால சொல்ல முடியலங்க? சாதாரணமா ஒரு பயிரை வளர்க்கறதுக்கு மண் பரிசோதனை செய்யறோம். அந்த மண் பரிசோதனை செஞ்சு இந்த பயிர் நமக்கு சரியா இருக்குமா, இந்த பயிருக்கு என்ன மாதிரி உரம் போடலாம், இந்த பயிருக்கு எப்படி வந்து நம்ம எந்த நேரத்தில் மருந்தடிக்கணும், இது எல்லாமே நாம செய்யறோமே. ஆனா நீங்க ஒரு குழந்தை, நம்ம குழந்தை கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம், ஆனா படிக்கும் போது மட்டும் நான் சொல்றதை கேளுன்றோம். காதலிக்கிறான்னு வச்சுங்களேன், காதலிக்கத்தான் செய்வான். நீங்க ஒரு பக்கம் டச் செல்ல இருக்கிறது, உங்க மனைவி ஒரு பக்கம் டச் செல்ல இருக்கிறது. அவன் என்ன, நீங்கள் 2 பேரும் இருக்கும், அவன் என்ன கேட்பான், எனக்கு ஒரு டச் செல்லு வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுக்குறேன் சும்மா வரப்பா. அப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசலைங்கிறப்ப ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பத்தான் செய்வான். பிள்ளைங்களை கவனிக்க வேண்டாம் நான் சொல்லலைங்க, கவனிக்க வேண்டாம்னே சொல்லலை. ஆனால் கவனிக்கிறது ஆபத்தாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். காலையில் 8 மணி வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் போர்வை போத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு யாருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த பையன் வீட்டில் 2 பாத்ரூம் இருந்தால் கூட எனக்கு ஒத்து வராதுப்பா, நான் அப்படியே ஆற்று பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னா அவனுக்கு டவர் அங்கே தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதைத்தான் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், என்ன பிடிக்கும் என்று. அன்றுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்கும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.